நீங்க நடிகர் விஜயையோ அஜித்தையோ கண்டிப்பா நேர்ல பாத்திருக்கவோ பழகிருக்கவோ மாட்டீங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு லாயல்ட்டியா இருக்கீங்கன்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது அவங்கள பத்தி தப்பா பேசினா கூட உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுறீங்க. சோ நீங்க அவங்க மேல வச்சிருக்கிறது உண்மையாவே அன்பு தானா, இல்ல உங்களோட பிரெயின் ஏதோ ஒரு விதத்துல மனிப்புலேட் ஆகிதான் இந்த மாதிரி எல்லாம் எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற சைக்காலஜியை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறோம். போலாம். ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் பர்சன், ஓகே ரவின்னு வச்சுக்கோ. ரவி இருக்காரு. அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேன். அவரு ஒரு ஆவரேஜான வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட லைஃப்ல பெருசா எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு ரெகக்னிஷனோ இல்ல அவருக்குன்னு ஒரு ஸ்பாட்லைட்டோ எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவரோட லைஃப்ல ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த மிஸ்ஸிங் பீஸை எப்படி ஃபீல் பண்ணுவாருன்னா, அப்பப்போ அவருக்கு பிடிச்ச படங்களை பாக்குறது, பிடிச்ச ஹீரோவோட ஸ்பீச் பாக்குறது, அவரோட இன்டர்வியூஸ் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச ஒருத்தரோட ஜேர்னியையும் அவரோட ஃபில்மையும் அவரோட சக்சஸையும் வந்து பாத்துக்கிட்டே வருவாரு. ஸோ இது பார்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு டைம்ல அவரையே அறியாம இவர் எந்த ஒரு லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல இருந்து வந்து வளர்ந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்திருப்பாரு அந்த செலிபிரிட்டி. ஸோ என்ன ஆகும், இவரால பண்ண முடியாத ஒரு விஷயத்த அவர் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரையே அறியாம அவர் மேல ஒரு அட்மிரேஷன் ஏற்பட்டுரும். ஸோ இந்த இடத்துல ரவிக்கு ரித்திக் ரோஷன் பிடிக்கும் அப்படின்றது மாறி ரவி ரித்திக் ரோஷனோட ஃபேனா மாறிடுறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ரவிக்கு ரித்திக் ரோஷனை பிடிக்கும் அப்படின்னும் போது ரவி ஒரு மனுஷன், ரித்திக் ரோஷன் ஒரு மனுஷன். ஸோ இவருக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா ரவி ரித்திக் ரோஷனோட ஃபேனுன்னு வரும்போது ரித்திக் ரோஷனோட ஐடென்டிட்டிய ரவி கொஞ்சம் எடுத்துக்கிறாரு இல்லையா? ஸோ அவரோட சக்சஸ்ல ஒரு பார்ட்டா இவரை வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ தட் ரித்திக் ரோஷனோட ஃபேனா அதுல கொஞ்சம் ரெகக்னிஷன் எனக்கு கிடைக்கும். நான் அந்த ஒரு ஃபேன்ஸ் கிளப்புக்குள்ள இருக்கிறேன்னா, சோ எனக்கு வந்து நீ ரித்திக் ரோஷன் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிற, சோ வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிலாங்கிங் கிடைக்குது, ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்குது, ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ண ஒரு ரெகக்னிஷன் எனக்கு இன்ஸ்டன்டா இன்னொருத்தரோட சக்சஸ் மூலமா கிடைக்குது. சோ நான் வந்து ரொம்ப ரெகக்னைஸ்டா ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், எனர்ஜைஸ்டா எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட்ல வந்து கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்றது அண்ட் வந்து ரொம்ப பெருசா வந்து ஒரு மூவி ரிலீஸ வந்து செலிப்ரேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு காரணம் இதுதான். ஸோ செலிபிரிட்டி மேல ரொம்ப அடிக்டடா இருக்கீங்க, அந்த செலிபிரிட்டியை என்ன சொன்னாலும் உங்களால பொறுத்துக்கவே முடியல, உங்களோட கோபத்தையோ உங்களோட எமோஷன்ஸையோ அவரை பத்தி சொல்லும் போது மட்டும் ரொம்ப எக்ஸஸா போகுது அப்படின்னாலே உங்க லைஃப்ல நீங்க அந்த மாதிரி பர்சனா ஆகுறதுக்கான வேலையை செய்யாம இருக்கீங்க. அந்த மிஸ்ஸிங் பீஸை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி டெம்பரரியான ஒரு சொல்யூஷனை பாதையை தேடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா உணர்ந்தே ஆகணும், யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஏன் அந்த செலிபிரிட்டியை பிடிச்சிருக்கு, அந்த செலிபிரிட்டியை ஏன் இவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க, அந்த செலிபிரிட்டியை செலிப்ரேட் பண்ணல அது மூலமா உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கலனா வேற என்ன பண்ணா உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற கேள்வியை கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ள கேட்கணும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். நார்மலாவே ஹியூமன்ஸ்க்கு எந்த ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பாக்குறாங்களோ அந்த ஒரு விஷயத்து மேல அட்டாச் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 3 நாளைக்கு வந்து ஃபுட் வீடியோஸா பிரியாணி வீடியோஸா பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 4வது நாள்ல இருந்து எப்போடா அந்த பிரியாணியை சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஏக்கம் வந்து உங்களுக்குள்ள தீரவே தீராது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளே அறியாம அவங்களோட இமோஷனல் கனெக்ட் ஆயிடுவோம், எமோஷனல் பாண்ட் ஏற்பட்டுரும். ஸோ இதே தான் செலிபிரிட்டிஸ் கூடயும் நடக்குது. ஒரு செலிபிரிட்டியை நீங்க தொடர்ந்து 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களையே அறியாம அவங்க கூட ஒரு இமோஷனல் பாண்ட் ஏற்பட்டுருது. ஓகேவா? ரொம்ப இது ஒன் சைடா இருந்தாலுமே ஒவ்வொரு டைம்ல இது வந்து ரொம்ப க்ளோஸான பாண்டா, ரொம்ப ரியலான பியூரான பாண்டா தெரியும். ஸோ இதனாலதான் ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்கள யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலோ உங்களை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி தோன்றது, அவங்கள யாராவது வந்து பெருமைப்படுத்தி பேசினா உங்களுக்கு ஹாப்பி ஆகுறது, உங்களையே வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கெல்லாம் காரணம் சம்பேர் உங்களையே அறியாம ரிப்பீட்டடா உங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அந்த ரிப்பீட்டேஷனே அவங்களோட நீங்க அட்டாச் ஆகுறதுக்கு ஒரு காரணமாயிடுது.
அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஐடென்டிட்டி. நம்ம எப்பவுமே ஒரு குரூப்போட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இமோஷன்ஸ் வந்து கலெக்டிவ் ஆயிட்டே இருக்கும். அதாவது எக்ஸஸா இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸஸா வந்து கிரியேட் ஆகும் இமோஷன்ஸ். கோவமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கும்பலோட ஒரு குரூப்போட இருந்தீங்கன்னா அது ஆம்பிளிஃபை ஆகிதான் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வரைக்கும் சைலண்டா இருக்க ஒரு பர்சனே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு சண்டைக்காக ஒரு பிரச்சனைக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு கூடினாலுமே கூட ரொம்ப அவங்களோட இயல்பை விட இன்னும் அதிகமா கோவப்படுறது, அதிகமா பில்டப் காட்டுறது, இந்த மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்த வந்து குரூப்ல இருக்கும்போது காட்டும். ஸோ இதே தான் இந்த செலிபிரிட்டி செலிப்ரேஷன்ல கூட நடக்குது. இதே மாதிரி தான் கோவமும் வந்து கலெக்டிவா இருக்கும்போது ரொம்ப ஆம்பிளிஃபை ஆகி காமிக்குது. உங்களோட செலிபிரிட்டியை யாராவது வந்து அவதூறா பேசினாலோ கிரிட்டிசைஸ் பண்ணாலோ அவங்கள வந்து அடிக்கிற அளவுக்கு உங்களோட கோவம் வந்து அதிகமாகுது. தலை ஃபேன்ஸா இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல உலகநாயகன் ஃபேன்ஸா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸா இருக்கட்டும், உங்களோட செலிபிரிட்டிக்காக நீங்க வந்து சண்டை போடுற அளவுக்கு போறீங்க, இல்ல வந்து கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு காமனான பேட்டர்ன் என்னன்னா, உங்களோட லைஃப்ல நீங்க சாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க இன்னும் அச்சீவ் பண்ணாம இருக்கீங்க. உங்களோட ஐடென்டிட்டியை இன்னும் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கீங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு இப்போதைக்கு டெம்பரரியா ரொம்ப ஈஸியா எதுல இருந்து கிடைக்குதுன்னா, இன்னொரு நீங்க அட்மைர் பண்ற சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் கிட்ட இருந்து நான் அவரோட ஃபேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு இந்த இடத்துல டெம்பரரியா ஃபுல்ஃபில் ஆகுது. பட் இது வந்து நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இது உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது இல்லையா? பிகாஸ் அந்த செலிபிரிட்டி எப்போ வேணாலும் மூவியை விட்டு போடலாம், அவர் எப்போ வேணா அவரோட ஒப்பீனியன் மாத்திக்கலாம். சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கிற பர்சன் எப்போ வேணா ஃபெயிலியரா மாறலாம். அப்போ உங்களோட நிலைமை என்ன? will you still be like that அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி உங்களை வந்து யாருமே கவனிக்கல, உங்களுக்கு எந்த ஒரு அட்டென்ஷனுமே இல்லை பீப்புள்ஸ் கிட்ட இருந்து, உங்களை சுத்தி இருக்கவங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்ட இருந்துமே எந்த ஒரு அட்டென்ஷனும் இல்லை, யாருமே உங்களை பார்க்கலனாலும் will you still do that? அதாவது அந்த அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப செலிப்ரேட் பண்றதா இருக்கட்டும் ஒரு படத்தை நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ உங்களோட தேவை ரெகக்னிஷன், உங்க மேல ஒரு ஸ்பாட்லைட். அதுக்கு நீங்க உங்க லைஃப்ல ஒர்க் அவுட் பண்ணா நீங்க அட்மைர் பண்ற செலிபிரிட்டியை விட பெரிய பொசிஷன்ல பெரிய ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வர முடியும். பட் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு டெம்பரரி எஸ்கேப்பா தான் நீங்க அட்மைர் பண்ற செலிபிரிட்டியோட ஐடென்டிட்டில இருந்து உங்களோட ஐடென்டிட்டியை கொஞ்சம் கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க டெம்பரரியா. பட் தட் இஸ் நாட் பெர்மனன்ட். தட் பெர்மனன்டான ஒரு கிடையாது, அது டெம்பரரி, அது ஃபேக் அப்படின்றத நம்ம எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து நீங்க படங்கள் பார்க்கக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது, ஒரு செலிபிரிட்டி அட்மையர் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஷோ போகக்கூடாது, இது எதுவுமே நான் சொல்ல வரல. யூ கேன் டூ தட் ஆல். எல்லாத்தையுமே நீங்க பண்ணலாம், அட்மையர் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். பட் யூ ஷுட் ஹாவ் எ லிமிட் அண்ட் தட் எவ்வளோ தூரத்துக்கு நீங்க அதை பண்ணணும். அண்ட் திரும்ப ரிட்ரைவ் ஆகி வந்து உங்க லைஃப்ல உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கான ஒர்க்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றோமா இல்லையா அப்படின்றதுல நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நீங்க எப்போ உங்களோட ஐடென்டிட்டியை விட்டு இன்னொருத்தரோட ஐடென்டிட்டியை வந்து உங்களோட ரெகக்னிஷனா எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கான சக்சஸ்ல இருந்து உங்களுக்கான பாதையில இருந்து நீங்க ரொம்ப விலகி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட்ல அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ட்ரெயின் ஆயிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களை வந்து ரொம்ப தனிமையா நிக்க வச்சிடும் இல்லையா? ஸோ இதை ஆல்ரெடி யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப்லனா அதை வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லலாம். அதை அடிச்சு சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது, உங்களோட செலிபிரிட்டியோ இல்லை அவங்களோட படத்தையோ யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா why you are doing that, நீங்க ஏன் இந்த ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ள கேளுங்க. அண்ட் அதுக்கான பதில் என்ன அப்படின்றத நீங்க தேடி அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஃபேன்ஸ் கிளப்ல நான் இருக்கேன், இவரோட தீவிர ஃபேன்னா அப்படின்லாம் சொல்றது உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னா, நீங்க யாரோட ஃபேனும் இல்லை, உங்களோட செலிபிரிட்டி இல்லை அப்படின்னா உங்களை எந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றதுல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். அண்ட் கண்டுபிடிக்கவும் செய்யணும். அண்ட் உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பா கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஏன் ஒரு செலிபிரிட்டிக்காக இவ்வளோ நம்ம இமோஷனலி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல
மல்டிபிள் பர்சன்ஸ் மைண்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சேம் எமோஷன் கிரியேட் ஆகும்போது அவங்க எல்லாரும் ஒன்று சேரும்போது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட சொசைட்டில எந்த அளவுக்கு இருக்கும், எந்த மாதிரி ஒரு சோசியல் பேட்டர்ன் கிரியேட் ஆகும் அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீகோட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் கிரியேட் பண்ற நம்மளோட ஒவ்வொரு பிஹேவியருக்கும் பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.